வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் பேசும் தமிழ் மக்கள். உங்களுக்கும் இங்கிலீஷ்ல ஃப்ளூயண்டா பேசணும்னு ஆசையா இருக்கா? ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நீங்க தினமும் எங்களோட 1 மணி நேரம் இங்கிலீஷ்ல பேசலாம். தமிழ்ல திங்க் பண்றதுனால தான் அவங்களால இங்கிலீஷ்ல ஃப்ளூயண்டா பேச முடியறது இல்ல. நாங்க உங்களை இங்கிலீஷ்ல திங்க் பண்ண வச்சிருவோம். வாங்க வீடியோ. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு நுயான்ஸ் பார்க்க போறோம். நுயான்ஸ் அப்படிங்கிறது ஒரு நுணுக்கம்னு அர்த்தம். அதாவது பார்க்க 2 வார்த்தைகளும் ஒரே மாதிரியான அர்த்தத்தை கொடுக்கும். ஆனா அந்த 2 வார்த்தைகளை நம்ம எந்த சினாரியோல யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ நாம இன்னைக்கு பார்க்க போற அந்த 2 வார்த்தை வந்து ஹவுஸ் அண்ட் ஹோம். ஹவுஸ், ஹோம் ரெண்டுமே வீடு அப்படிங்கிற மீனிங் தான் தரும். ஆனா ரெண்டையும் நாம ஏற்ற இடத்துல நாம யூஸ் பண்ணணும். ஹவுஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ஹவுஸ் அப்படின்னா இஸ் அ பில்டிங். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹவுஸ் அப்படின்னா இஸ் அ பில்டிங். அதாவது டைப், ஃபியூச்சர், சைஸ் அண்ட் கலர். நோட் பண்ணுங்க. அந்த பில்டிங்கை பத்தி நாம டிஸ்கிரைப் பண்றோம். அதோடைய டைப், அது டியூப்ளெக்ஸ் ஹவுஸா, டெரஸ் ஹவுஸ், பங்களாவா இருக்கலாம். அப்படி அந்த டைப்பை டிஸ்கிரைப் பண்ணும்போதோ அல்லது அதோடைய ஃபியூச்சர், அந்த ஹவுஸ்ல இருக்கக்கூடிய கிச்சன், லிவிங் ரூம், பாத்ரூம், பெட்ரூம், டைனிங் ரூம், இந்த மாதிரி அதோடைய ஃபியூச்சர்ஸை டிஸ்கிரைப் பண்ணும்போதோ ஆர் சைஸ், அந்த ஹவுஸோட சைஸ் பிக், ஸ்மால், லாங், லார்ஜ், இது மாதிரி சைஸா இருக்கட்டும். தென் கலர், அதோட அந்த ஹவுஸ் உடைய கலர், அதோடைய கலர் எப்படி இருக்கலாம்? ஒயிட், yellow, green, அந்த மாதிரி கலர். ஸோ ஓவராலா நீங்க ஒரு ஹவுஸ பத்தி, அந்த பில்டிங்கை பத்தி நீங்க டிஸ்கிரைப் பண்ணும்போது நாம ஹவுஸ் அப்படிங்கிற வார்த்தையை தான் நாம யூஸ் பண்ணணும். சரி. ஸோ இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்துடலாம். ஐ பாட் அ ஹவுஸ் லாஸ்ட் மந்த். நோட் பண்ணுங்க. நான் போன மாசம் ஒரு ஹவுஸ் வாங்கினேன்னு சொல்றேன். அப்ப அந்த ஹவுஸ் அப்படிங்கிறது ஒரு பில்டிங். அந்த பில்டிங்கை நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அப்ப நம்ம ஹவுஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். ஹி இஸ் டெக்கரேட்டிங் ஹிஸ் ஹவுஸ். அவர் என்ன செய்யறாரு? அவருடைய வீடு, அந்த பில்டிங்கை அவர் அழகுபடுத்துறாரு. ஐ எம் கோயிங் டு ஜான் ஹவுஸ். நோட் பண்ணுங்க. நான் என்ன செய்ய போறேன்? ஜானோட ஹவுஸுக்கு போக போறேன்னு சொல்றேன். அப்போ நம்ம பாருங்கன்னா when we are talking about someone places, நாம அந்த இடத்துல நாம ஹவுஸ் அப்படிங்கிற வார்த்தையை தான் நாம யூஸ் பண்ணணும். அப்போ ஓவராலா ஹவுஸ் அப்படிங்கிறது ஜல்லி, மணல், காங்கிரீட் இதெல்லாம் போட்டு உருவான ஒரு கட்டிடத்தை தான் நாம ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கட்டிடத்தோடைய ஃபியூச்சர்ஸா இருக்கட்டும், டைப், எதை பத்தியும் நீங்க டிஸ்கிரைப் பண்ணும்போது நாம ஹவுஸ் அப்படிங்கிற வார்த்தையை தான் நாம யூஸ் பண்ணணும். பார்த்துடலாம். அடுத்து ஹோம் அப்படின்னா என்ன பாருங்க. the place where you live, அதாவது ரெசிடென்சி, நாம வாழக்கூடிய அந்த பிளேஸ தான் நாம ஹோம் அப்படின்னு சொல்லணும். பாருங்க, ஃபேமிலி இஸ் யூஷுவல் பார்ட் ஆஃப் இட். அதுல குடும்பம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். we feel most comfort and safety. home is not a place, it is a feeling. அதாவது பாருங்க, நம்ம ஃபேமிலியா எல்லாரோடையும் இருந்து செக்யூரா ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ், அதாவது லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ தான் நாம ஹோம் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்துடலாம். they have a beautiful home in California. பாருங்க, அவங்களுக்கு கலிபோர்னியால ஒரு அழகான குடும்பம் இருக்குன்னு சொல்றாங்க. நாம இந்த சென்டென்ஸ்ல அவருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியோ ஒரு வீடோ இருக்குன்னு நம்ம டிஸ்கிரைப் பண்ணல. அவருக்கு ஒரு அழகான குடும்பம் இருந்ததுன்னு சொல்றோம். ஸோ அந்த இடத்துல நீங்க ஹோம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்க, ரவி இஸ் அட் ஹோம் நவ். ரவி இப்போ அவரோட வீட்ல இருக்காரு. சரிங்களா? அப்ப வீடு அப்படின்னாலே என்னது? அந்த அன்பு, பாசம் எல்லாம் நிறைந்தது தான் அந்த வீடு, அந்த பிளேஸ். அப்ப நீங்க ஹோம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். அடுத்த சென்டென்ஸ், ஐ went to home last night. நான் லாஸ்ட் நைட் என்னோட வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ எந்த மாதிரியான இடத்துல நாம ஹோம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும்? there is a place where family live sharing love and affection. அதாவது ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பா இருந்து வாழும் அந்த பிளேஸ தான் நாம ஹோம் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஓவராலா நாம ஹவுஸ் அப்படிங்கிறது இஸ் ரெஃபர் டு பில்டிங் வச்சுக்கோங்க. தென் ஹோம் அப்படிங்கிறது இஸ் ரெஃபர் டு ஃபீலிங். சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நோட் பண்ணிக்கோங்க.
ஒரு ஹவுஸ் அப்படிங்கிறது நம்ம வாங்கலாம், விற்கலாம், மாடிஃபை பண்ணலாம், வாடகைக்கு விடலாம், ஈவன் லீஸுக்கு கூட விடலாம். ஆனா ஹோம் அப்படிங்கிறத வாங்கவோ, விற்கவோ முடியாது. அது முழுக்க முழுக்க அன்பும், பாசமும் நிறைந்த ஒரு குடும்பம் வாழக்கூடிய இடத்த தான் நாம ஹோம்ன்னு சொல்லணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.